இப்போ மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து உண்மையிலேயே அவருடைய படங்கள் கொஞ்சம் மக்கள்கிட்ட வரவேற்பு குறைஞ்சது. அதான் உண்மை. மோஸ்ட்லி அரசியலுக்கு வர சினிமா செலிபிரிட்டிஸ்லாம் அப்படிதான் இருந்திருக்காங்க. இதை நான் சொன்னேன்னு வச்சுக்கலாம், உடனே ஏடிஎம்கேல இருந்தோ வேற ஒரு பக்கத்துல இருந்து இதுக்கு நிறைய எதிர்ப்பு வரும். உண்மையிலேயே மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் மாதிரி படங்கள் மக்கள்கிட்ட இருக்க செல்வாக்கு குறைய ஆரம்பிச்சது. அவருக்கு அது தெரிய ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டார்டம், இந்த கிங்டம் இது அப்படியே இருக்கணும்னா நம்ம வந்து அரசியல். ஆனா அவர் பிகினிங்ல இருந்து அரசியல் இருந்தவர், அதனால அவர் இப்படி பண்ணாரு. பட் ரஜினி சாரும் சூப்பர் ஸ்டாரா இருக்கும்போது தான் அவர் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து எத்தனை வயசு ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. என்ன பார்த்தோம்னா ஒரு 27 வயசு 28 வயசு பையன் மாதிரி தான் இருக்காரு. அவ்வளவு யூத்ஃபுல்லா இருக்காரு, அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு. கலெக்ஷன்ஸ் இன்னும் அதிகமா இருக்கு. ஆமா, அந்த வயசுல எப்படி இவ்வளவு பெரிய ஒரு அறிவு வருது. காட்டுக்கு போறது வந்து பரதேசி போயிடலாம், பட் ஒரு ராஜா வந்து முடிய திறந்துட்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் சிரஞ்சீவியோட நிறைய பேசியிருக்கேன். அரசியலுக்கு வரும்போது முட்டை எடுத்து அடிச்சாங்க, அழுகின முட்டை எடுத்து அடிச்சாங்க சிரஞ்சீவி மேலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு விஷயமான, இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் தயாராகும், இறங்கணும். ஏன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லது செய்யணுங்கிறத தவிர வேற எந்த விஷயமும் இருக்காது. அதனால மிஸ்டர் விஜய் வந்து இந்த மாதிரி வர்றது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். உண்மையான சந்தோஷம் எது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. உண்மையான ஹீரோயிசம் எது, யாரு ஹீரோ, ரியல் லைஃப் ஹீரோ யாரு,